பிளாக் ஸ்வான் ஈவெண்ட். இந்த பேரை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நிறைய பேருக்கு இப்படி ஒரு பேரானது கொஞ்சம் கூட பரிச்சயம் இல்லாத ஒரு பேர்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்டுங்கிறது எதிர்பார்க்க முடியாத, அதுலேயும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு சம்பவத்தை நிகழ்த்துறதோ இல்லை நிகழ்கிறதையோ குறிக்கிறது தான் இந்த பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்டுக்கு நீங்கள் எப்போவும் தயாராக இருங்க. எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவோட ஆர்மி கிட்ட இருந்து இப்போ ஒரு பெரிய அறிவிப்பானது வந்திருக்கு. இந்தியாவோட ஆர்மி சீஃப் மனோஜ் பாண்டே அவர்கள் இந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் இந்தியா மேலே உலகத்தோட மொத்த பார்வையும் திரும்பியிருக்கு. அப்படின்னா இந்தியா என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இதே டைமில் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரையும் காஷ்மீர் விஷயத்தையும் உலக அளவில் இந்தியாவுக்கு எதிராக பேச வைக்கிறதுக்காக பாகிஸ்தான் பல முயற்சிகளை எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் இதில் பாகிஸ்தானுக்கு செவிலியே 2 கொடுத்த மாதிரி உலக நாடுகள் எல்லாமே காஷ்மீர் விஷயத்தை இந்தியாவுக்கு ஆதரவாக தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் அமெரிக்கா இந்த விஷயத்தில் இந்தியாவோட முடிவை இந்தியா கையிலே விட்டுடுறோம்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு டைம் இந்தியாவை சீண்ட வேணாம்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நானும் உங்கள் எல்லாருக்கே தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் விஷயமா பார்க்க போகிறது இந்த பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் தான். மனோஜ் பாண்டே இந்தியாவோட ஆர்மி சீஃப், இவர் வெல்லிங்டனில் இருக்க டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜில் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறப்போ இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜிக்கல் வைஸ் இந்தியாவோட ஆர்மின்றது உலகத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு ஆர்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது. இதுக்கு உதாரணமாக நம்ம பல தகவல்களை சொல்லலாம். இதுக்கு எடுத்துக்காட்டா இந்தியாவோட ஆர்மியும் இப்போ பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ யுத்த முறைன்றது யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ரொம்பவே வேற ஒரு கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா முன்னெல்லாம் ஒரு யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடு ஜெயிக்கணும்னா அவங்ககிட்ட எந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, அதுலேயும் ஹார்ட் கில்னு சொல்லக்கூடிய ரொம்பவே ரஃப்பான வகையில் எதிரிகளை வேட்டையாடக்கூடிய உபகரணங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்பாங்க. ஆனால் இன்னைய யுத்த முறையில் இது எல்லாமே மாறிடுச்சு. ரொம்பவே பெருசாக பார்க்கப்பட்ட ஆயுதங்கள் கூட வெறும் சைஸில் சின்னதாக இருக்க ட்ரோன்ஸால் வேட்டையாடப்படுது. அந்த வகையில் பார்த்தோன்னா இந்தியா இப்போ ரொம்பவே டெக்னாலஜியில் ஒரு முன்னேறின நாடாக மாறிட்டு இருக்காங்க. அதுலேயும் இந்தியாவோட ஆர்மி இதில் ஒரு சிறந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லலாம். இதை பேசி முடிச்சுட்டு அடுத்தது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்டுக்கு இந்தியாவில் இருக்க எல்லாரும் தயாராக இருக்கணும். அதே மாதிரி இந்தியன் ஆர்மி கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னன்னா, இந்திய ஆர்மி கிட்ட இருந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நடக்கிறதுக்கு நம்ம இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்தியன் ஆர்மி கூடிய சீக்கிரத்தில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லியிருக்காரு. இந்த பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, நம்மள ஒரு பிரம்மோஸை நம்ம பாகிஸ்தானுக்குள்ள ஃபயர் பண்ணிட்டோம். ஃபயர் பண்ணதுக்கு அப்புறமா அது ஒரு ஆக்சிடென்டல் ஃபயர்னு சொல்லிட்டு இந்தியா கிட்ட இருந்து ஒரு விளக்கமானது கொடுக்கப்பட்டுச்சு. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இந்த பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு ஈஸியாக புரிய வைக்கணும். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இது ஒரு சாதாரணமான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் இவர் சாதாரணமான ஆள் கிடையாது. இந்தியாவோட ஆர்மி சீஃப். இவர்கிட்ட இருந்து வர ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒவ்வொரு வார்த்தைகளும் இவரோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூவை குறிக்காது. ஒட்டுமொத்தமாக ஆர்மி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இவர் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக இப்போ இந்தியாவோட ஆர்மி தயாராகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இது எல்லாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சவுதி அரேபியாவுக்கு பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீஃப் அவர்கள் போயிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ பாகிஸ்தான்லேருந்து அங்கே போயிட்டு ஒரு 3 பில்லியன் மதிப்பில் கடன் கேட்கறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக போயிருக்காங்க. ஆனால் அப்படி போனவருக்கு அங்கே கடன் எதுவும் சரியாக கிடைக்காத டைமில் திரும்ப பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் விஷயத்தை அந்த இடத்துல எழுப்ப ஆரம்பிச்சிருக்காரு. இந்தியாவுக்கு எதிராக எப்படியாச்சும் சவுதியை ஒரு ஸ்டேட்மெண்ட் பேச வச்சிடணுன்ற ஒரே ஒரு எண்ணத்துக்காக மட்டும்தான் இந்த பிரச்சனையை அங்கே எழுப்பியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல நடந்த விஷயம் என்ன தெரியுமா? ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக சவுதி அரேபியாவோட கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மானும் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீஃப் அவர்களும் கொடுத்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே சவுதி அரேபியா ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இல்லை காஷ்மீர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் பாகிஸ்தானும் இதை ஒரு பேச்சுவார்த்தையின் மூலயமா தீர்த்துக்கணும். அதுலேயும் 3ஆவதாக ஒரு நாடு தலையிடணும்னு இந்தியா விரும்ப மாட்டாங்க. அதனால பாகிஸ்தானும் இதை இந்தியா கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுக்கணும். இவங்க 2 நாடுகளுக்குள்ளேயே இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு டைரக்டா பாகிஸ்தான் என்ன நினைச்சாங்களோ அதுக்கு எதிராக பேசிட்டாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது வெளியில் வந்ததுக்கு அப்புறமா திரும்ப பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் பாகிஸ்தானுக்கு எதிரான போராட்டங்கள் வெறும் ஒரு சில மணி நேரங்கள்லேயே ரொம்ப அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாவோட ஆர்மி சீஃப் சொன்னதையும் இப்போ சவுதி அரேபியாவோட இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த போராட்டங்கள் எல்லாம் நடக்கிறத வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான, அதுவும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை வச்சு நடக்கிறதுக்கான
பெரிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானோட கண்ட்ரோல்ல இருக்க ஒரு பீக்கை இன்னைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரோட அசம்பிளில இந்தியா கூட சேர்க்கிற மாதிரி நிறைய பேச்சுகள் அடிபட்டிருக்கு. பாகிஸ்தானை பொறுத்தவரை இது ஒரு நல்ல செய்தி கிடையாது, இது அவங்களுக்கான ஒரு நல்ல தகவலும் கிடையாது. இது எல்லாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட ஸ்டேட் டிபார்ட்மெண்டோட ஸ்போக்ஸ் பர்சன் கிட்ட மீடியால இருந்து ஒரு கேள்வியானது வைக்கப்படுது. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வெஸ்டர்ன் மீடியாஸ்ல பாகிஸ்தானில் நடக்கிற இந்த அன்னோன் கன்மேன் சம்பவத்தை பற்றி, யாரோ அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் பாகிஸ்தான் சிட்டிசன்ஸ் கொல்லப்பட்டதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் ஆனது வெளியில் வருது, இந்தியாவை தொடர்பு படுத்தி. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தானில் நடக்கிற இந்த எல்லா சம்பவத்துக்குமே இந்தியா தான் மூல காரணமாக இருக்காங்க, இந்தியாவோட உளவு அமைப்புக்கு இதில் ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியா மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதில் அவங்க என்ன ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கு எவிடன்ஸாக அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்க முடியல, வெறும் ஒரு குற்றச்சாட்டாக மட்டும் வச்சுட்டாங்க. ஏற்கனவே இந்தியாவுக்கு எதிராக பல நாடுகள் பேசி அதில் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் அவங்க எந்த அளவுக்கு நோஸ் கட் ஆனாங்கிறது தெரியும். இப்போ அடுத்ததாக பாகிஸ்தானை மையப்படுத்தி இப்படி ஒரு அலிகேஷன்ஸ் ஆனது இந்தியா மேலே வைக்கப்பட்டிருக்கு. இப்படி வைக்கப்பட்ட அலிகேஷன்ஸை யூஎஸ் எப்படி பார்க்குறாங்க, இதுக்கு யூஎஸோட ரியாக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இதுக்கு உதாரணமாக 2 இன்சிடென்ட்டையும் சொல்கிறாங்க. அதில் முதல் சம்பவத்தை பார்த்தோன்னா, ஜனவரியோட தொடக்கத்தில் நடத்தப்பட்ட 2 அன்னோன் கன்மேன் சம்பவம்னு சொல்லணும். இதில் முதல் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஷாஹித் லத்தீஃப்ன்றவன் பாகிஸ்தானோட சைலகோட்லையும் முகமது ரியாஸ்ங்கிறவன் பாகிஸ்தானோட ராவல்கோட்லையும் வச்சு அன்னோன் கன்மேன்ஸால சுட்டுக் கொல்லப்படுறாங்க. இதை கூட எப்படியாச்சும் இந்தியாவை தொடர்பு படுத்திடணும், இதில் இந்தியாவோட பங்கு இருக்குன்றத நம்ம எப்படியாச்சும் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனால் அப்படி எடுக்கப்பட்ட முயற்சிகள் எல்லாத்துலேயும் பாகிஸ்தானுக்கு தோல்வியானதான் கிடைச்சது. இதை மையப்படுத்தி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அமெரிக்கா ஒரு விஷயத்துல தெளிவாக கொஞ்சம் பின்வாங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதை இந்தியா தான் பண்றாங்கன்னு சொல்றதுக்காக எந்த ஒரு எவிடன்ஸும் அந்த ஆர்டிக்கலை வெளியிட்ட அந்த நிறுவனத்துக்கிட்டையும் கிடையாது. இந்தியாவை அக்யூஸ் பண்றதுக்கு தேவையான சாட்சிகள் எதுவும் அமெரிக்கா கிட்டையும் கிடையாது. அதனால இதை ஜஸ்ட் ஒரு நியூஸாக தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அவர் இந்த விஷயத்தை எவ்வளவு ஈஸியாக தட்டி கழிக்க முடியுமோ அப்படி கழிச்சிட்டாரு. The Indian government carried out extrajudicial killings in Pakistan. How do you see this situation? So we have been following the media reports about this issue. We don't have any comment on the underlying allegations, but of course, while we're not going to get in the middle of this situation, we encourage both sides to avoid escalation and find a resolution through dialogue. இவர் இப்படி சொன்னதுக்கு இது மட்டும் ஒரு காரணம் கிடையாது. ஏற்கனவே பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை பற்றி அமெரிக்கா எப்பெல்லாம் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சியில் இருக்கப்போ பாகிஸ்தானோட பிரஷரின் காரணமாக ட்ரம்ப் நடுநிலைமையாக இருந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது கூட தயாராக இருந்தார். இந்தியா கிட்டையும் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்தது. ஆனால் இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தார். இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எங்கள் 2 பேருக்குள்ள இருக்க பிரச்சனையை நாங்கள் பேசி தீர்த்துக்குவோம். நாங்கள் ஒரு டேபிளுக்கு பீஸ் டாக்குக்காக போகிறோன்னா அந்த டேபிளில் இந்தியா பாகிஸ்தான் எங்கள் 2 பேரை தவிர வேற யாருமே இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு நேர்மையான முறையில் நடக்கக்கூடிய ஒரு பீஸ் டாக்காக இருக்கும். இதை தவிர்த்து 3வது நபராக யாராச்சும் ஒருத்தவங்க வந்து அந்த டேபிளில் உட்காரணும்னு நினச்சிங்கன்னா அப்படி ஒரு பீஸ் டாக் கடைசி வரைக்கும் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு டைரக்டாக அமெரிக்கா முகத்திலேயே திருப்பி அடித்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அமெரிக்காவும் இந்த விஷயத்துலேருந்து பின்வாங்குறாங்க. அதை பற்றி எதுவுமே பெருசாக பேசலை. இப்போ இவர் கொஞ்சம் பின்வாங்கினதுக்கு காரணமும் இதே மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் தான் இந்தியா கிட்ட இருந்து வருன்றது இவங்க எல்லாருக்குமே தெளிவாக தெரியும். இந்தியாவோட ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா பிரச்சனைன்னு மட்டும் கிடையாது, உலகத்தோட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் எந்த நாடுகள் 2 நாடுகள் சம்மந்தப்பட்டிருக்கோ அவங்க பேசி தீர்த்துக்கிட்டோம். இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் கூட இந்தியா சொல்கிறது அந்த ஒரு விஷயம் தான். அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையை அவங்க பேசி தீர்த்துக்க போகிறாங்க. நீங்கள் ஏன் தேவையில்லாமல் உள்ள நுழைஞ்சு இந்த பிரச்சனையை பெருசாக்குறீங்க, நீங்கள் உள்ள வராமல் இருந்தால் இந்த பிரச்சனைகள் இவ்வளோ பெருசாக போகாதுன்னு சொல்லிட்டு தான் இன்னமும் அந்த நியூட்ரல் ஸ்டாண்ட்லேயே இருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் கிட்ட இந்தியா இந்த ஒரு அப்ரோச்சை எடுத்திருக்கிறது, ஒரு பீஸ் டாக்கு பேச்சுவார்த்தைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்தியா காஷ்மீருங்கிறது ஒட்டுமொத்தமாக இந்தியாவோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதின்றதுல கொஞ்சம் கூட பின்வாங்கமான ஒரு ஆணித்தரமான நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஆனால் இந்த டைமில் போயிட்டு ஒரு பீஸ் டாக்குன்னு நம்ம உட்காந்தோன்னா அது நெகோஷியேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். பாகிஸ்தான்ல இருந்து காஷ்மீர் எங்களுக்கு இந்த பகுதி வரைக்கும் வேணும், இந்தியா கிட்ட இருந்து எங்களுக்கு இந்த பகுதி வரைக்கும் வேணும்னு சொல்லிட்டு நமக்கு சொந்தமான காஷ்மீரை நம்ம பாகிஸ்தானுக்கு நம்மளே தாரவாத்து கொடுத்த மாதிரி ஆகிடும். அதனால தான் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும், ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கும் இந்தியா இன்னைய வரைக்கும் போகாமல் இருக்காங்க, இந்த காஷ்மீர் விஷயத்தை மட்டும் மையப்படுத்தி. அது மட்டும் இல்லாமல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நாடு இந்தியா, ஆனால் அதே தீவிரவாதத்தை வளர்த்து விட்ட ஒரு நாடு பாகிஸ்தான். பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அந்த பாதிப்புக்கு காரணமான தீவிரவாதிகளை வளர்த்து விட்டவங்க கூடயே போயிட்டு எப்படி ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியுன்றது எனக்கு புரியாத ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அது புரிஞ்சதுன்னா அது தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோட எடுக்க வந்துட்டோம். இந்த வீடியோவில் நான் பார்க்க வந்த அப்டேட்ஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அன்னோன் கன்மேன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எல்லாருக்கே.